Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்தியனும் திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய, கேட்க வேண்டிய, பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லுவேன். நடந்து முடிஞ்ச இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஏகப்பட்ட ரெக்கார்டு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளம் படை அப்படின்னு சொல்லுவேன். இதில் குறிப்பாக சொல்லணுன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த சிராஜ். என்ன மாதிரி ஒரு டஃபஸ்ட் டைம் பாருங்கள். 1-0 சொல்லி பின்தங்கி இருக்க நேரத்தில் நம்ம 0-1 இருந்தோம். முதல் டெஸ்ட்டில் மிக கேவலமான தோல்வி, படு கேவலமான தோல்வி. 36 ரன்களுக்கு ஒரு இந்தியா தோற்கடிக்கப்படும், மூழ்கடிக்கப்படும் அப்படின்னு யாரும் யோசிக்காத நேரத்தில் பாகிஸ்தானுடைய முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் ஷோயிப் அக்தர் சொன்ன மாதிரி 360 நினச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த நக்கல்களுக்கு மத்தியில் இன்னைக்கு 36 ஆல் அவுட் ஆன ஒரு இந்திய அணி 0-1 அடுத்த சீரீஸ் ஆரம்பிக்குது. சிராஜ் யுஏஇலேருந்து டைரெக்டாக அங்கே ஆஸ்திரேலியா போகிறாரு. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது பெருசாக, சரியா. பட் நடந்தது என்ன, முகமது ஷமி காயத்தோடு திரும்பி வந்த பின்னாடி சிராஜோடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் இனவெறி. அந்த சைடில் நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துருப்பீங்க. அதையும் தாண்டி பர்சனலாக என்ன ஒரு டஃபஸ்ட் சேலஞ்ச் பாருங்கள். நம்மளுடைய ஆத்ம பலம் அப்படின்னு சொல்லுவேன். நம்மளோட அப்பாவை இழந்து நிறவெறி தாக்குதல் ஒரு பக்கம் இருக்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு வேகப்பந்து வீச்சு படையோட களத்தில் இறங்கி 13 விக்கெட்டோட இந்தியாவுக்கு கோப்பை வந்திருக்கு. பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை நம்ம ரீட்டைன் பண்ணியிருக்கோம். அதுவும் பிரிஸ்பேனோட வெற்றி. இத்தனை வருடங்களுக்கு பிறகு எந்த நாடும் பண்ணாத ஒரு வெற்றியை நம்ம சாதித்து காட்டியிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாருங்களேன். ஒரு ஆட்டோ டிரைவரோட பையன் இந்த அளவுக்கு ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காரு. அதை விட மிக முக்கியமான விஷயம், ஆர்சிபியால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமில் ரீட்டைன் பண்ணப்பட்டிருக்கார். 2.6 crore ரீட்டைன் பண்ணப்பட்டிருக்கார். நம்மள ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு சாதாரண மனிதர், ஒரு ஆட்டோ டிரைவரோட பையன், ஒரு வெறி, அப்பாவை இழந்த பின்னடம் கூட என்ன டஃபஸ்ட் சேலஞ்சிலையும் அந்த பையன் நினச்சிருந்தா திரும்பி வந்திருக்கலாம். ஆனால் வராமல் அங்கேயே நின்று அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த அளவுக்கு நான் விக்கெட் எடுத்தது காரணம் ஒரே ஒரு வாய்ஸ் தான். இது என்ன வாய்ஸ் தான், என்னோடய அம்மா கால் பண்ணாங்க, அப்பா இறந்துட்டாரு, நான் கிளம்பி வரேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நாட்டுக்காக விளையாடு, அதுதான் முக்கியம், நீ செய்ய வேண்டிய விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு தாய் தானே ஒரு பேக் போன். த ரியல் மோட்டிவேஷனல் ஃபேக்டர் நம்மளோட அம்மாவும் அப்பாவும் குரு தான் அப்படின்னு சொல்லுவேன். இந்த 3 பேர் தான் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை தவிர மீதி இருக்க எல்லா சொந்தங்களும் நமக்கு ஒரு சுயநலம் தானே. அதையும் தாண்டி அந்த ஒரு சின்ன பையன் 27 வயசு தான். அதுக்கப்புறம் அப்பாவை எழுந்த சோகம் மனசில் தாக்காமல் களத்தில் நின்று போராடி 13 விக்கெட்டோட திரும்பும்போது ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன் நண்பர்களே. இந்த ரைசிங் ஸ்டோரியில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ என்ன மாதிரி சூழ்நிலைகளில் வேணாலும் இருக்கலாம், என்ன மாதிரி டஃபஸ்ட் சுச்சுவேஷன்லையும் இருக்கலாம், அதை எதிர்த்து எப்படி போராட போகிறீங்க? அப்பா இல்லை, ஒரு பக்கம் நினைவேறி தாக்குதல் இருக்குது, அதையும் தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, 0-1 நம்ம பின்தங்கி இருக்கோம், நிறைய ஸ்லட்ஜிங் போயிட்டுருக்கு, சீண்டல்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதையும் தாண்டி இன்றைக்கி ஜெயிச்சு கப்பை வாங்கும்போது இந்த பிரபஞ்சம் ஒன்று தான் சொல்லுது. என்ன தெரியுமா? நீ இறங்கு, உனக்காக நாடுறவன் கூட சேர்ந்து, அவ்வளோதான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, பிரபஞ்சம் கூட சேர்ந்து வரும். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, இன்றைக்கி முகமது சிராஜ் வந்த உடனே அவர் ஒரு BMW செடான் வாங்கியிருக்கார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு 27 வயது இளைஞன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோட ஹிஸ்ட்ரியில் டாப் 120 ஹையஸ்ட் இன்கம் ஏர்னரில் அவரும் ஒருத்தர். ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே அதிகம் பணம் கொடுக்கப்பட்டுள்ள 120 வீரர்கள் அவரும் ஒருத்தர். இனிதான் அவருடைய ரியல் சக்ஸஸ் ஆரம்பிக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன் நண்பர்களே. இது மட்டும் இல்லை, ஆனந்த் மஹிந்திராவோட ஓனர் ஆனந்த் மஹிந்திரா அவரோட தார் கார், லேட்டஸ்ட் கார், அந்த காரை முகமது சிராஜுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. நண்பர்களே, ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் உங்களோட கேம் ஆடுங்க.
உங்களோட பிஸ்னஸ் ஆடுங்க, உங்களோட ஜாபை பண்ணுங்க, பர்ஃபெக்டாக பண்ணுங்க, யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் களத்தில் நில்லுங்க, அதை விட்டு வெளில வராதிங்க. என்ன மாதிரி தாக்குதல் வேணால் நடக்கலாம், என்ன இழப்புகள் வேணால் வரலாம், ஆனால் நீங்கள் முடிவு பண்ணுங்க, ஜெயிப்பண்டா ஜெயிக்க வைப்பண்டா, அவ்வளோதான். ஜெயிப்பண்டா ஜெயிக்க வைப்பண்டா, அதுதான் சிராஜ் பண்ணார். அவருக்கு இந்த தார் காரோ பிஎம்டபிள்யூவோ இந்த ஐபிஎல் சேலரியோ இதெல்லாம் பெரிய விஷயம் நண்பர்களே. இனிதான் சக்ஸஸ் வரப்போகுது, நிஜ சக்ஸஸ். இந்த ஸ்டோரியை நீ எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்களும் ஒரு முகமது சிராஜாக மாறுவீங்க. பல முகமது சிராஜுக்களை படைப்பீர்கள். சியோட்டா. Subscribe now and press the bell icon. Never miss an update.